வணக்கம்களே. ஸோ இன்னைக்கு இந்தியன் தெஃப்ட் ஆட்டோ சிமுலேட்டர் 2 வந்திருக்கு. வாங்க அதை பற்றி பார்க்கலாம். நான் அப்புறம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் தெஃப்ட் ஆட்டோ சிமுலேட்டரோட காப்பி கேம்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு இந்தியன் ஓப்பன் வேர்ல்டு கேமிங் டிரைவிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே ரைட்டு அப்படின்னு டவுன்லோட் பண்ணி பார்த்தா அடே என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க டே, இந்தியன் தெஃப்ட் ஆட்டோ அது அப்படின்னு நினைக்காம பக்குன்னு ஆச்சு மக்களே. ஏன்னா இப்படி மாடுலேஷன் பண்ணி இப்படி பண்ணி வச்சுருக்கீங்களே. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பார்ட் 2 மாதிரியே இருக்குது. சூப்பராக பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சுக்கிறானுங்க. அப்படியே இந்தியன் தெஃப்ட் ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி உள்ள எக்ஸ்ட்ரா ஜிம்மு இந்த மாதிரி ஹெலிகாப்டரு இங்கே யாரா ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு இருக்குது. என்னடா என் வீட்டில் வந்து குளிச்சுட்டு இருக்கீங்க, யாரா நீங்களா? ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் என்னடா டே ட்ரெயினடா இந்த கலர் அடிச்சு வச்சிருக்கீங்க டே, பார்க்கவே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக பண்ணி விட்டாங்க நம்ம இந்தியன் தெஃப்ட் ஆட்டோவை. ஸோ இந்த மாதிரி இன்னைக்கு நம்ம நிறைய இந்தியன் தெஃப்ட் ஆட்டோ சிமுலேட்டரோட காப்பி கேம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுவும் இல்லாமல் இந்தியன் தெஃப்ட் ஆட்டோட சூப்பராக இருக்கும் மக்களே இதெல்லாம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு கேம் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே ப்ரோ, அடுத்தது போலீஸ் ஸ்டேஷன் போய் காமிங்க ப்ரோ, எப்படி இருக்குன்னு காமிங்க அப்படின்னு கேட்பீங்க. இதோ உங்களுக்கு ஓசரம் என்னடா இது டே, அடே இவனுங்களாம் போலீஸா இல்லை துணி கடையில் இருக்கிற செக்யூரிட்டியாடா டே, யாரா இவனுங்க ட்ரெஸ்ஸை என்னடா காமெடியாக பண்ணி வச்சுக்கிறீங்க. ஆடா பாவிங்களா, அழகாக போலீஸ் ஸ்டேஷன் இருந்ததா இவனுங்க ஏதோ காமெடி பண்ணி கோமாளி மாதிரி பாருங்க ஆக்கிட்டானுங்க போலீஸ்காரனை. அடுத்து நம்ம வீட்டு நாயை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. அடியா ஜிம்மி என்ன இப்படி ஆயிட்டா, ஆடா பாவி இது நாயா இல்லை ஆடா என்னன்னு தெரியலையே. ஆடா பாவிங்களா என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னாச்சு. ஓகே ஓ மை காடு, என்னடா இது பைக்கு டே, பயங்கரமான பைக்காக இருக்கே. இது எமகா ஆர்எக்ஸ் சென்டர் மாதிரியே இருக்குது. ஆனால் பார்க்க அப்படி இல்லை, பட் இருந்தாலும் ஏதோ ஒன்று பண்ணி வச்சுக்கிறானுங்க கசமசான்ட்டு. அடுத்தது இந்த காரை பார்த்தீங்களா, மாடிஃபைடு தார் ஜீப்பு சும்மா பக்காவாக இருக்குது. அப்பா வேற லெவல் இருக்குதுல்ல. ஐயோயோ டே என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்கன்னாச்சு மக்களே. ஸோ இப்போ நம்ம அடுத்த கேமுக்கு போகலாம். இந்த கேமில் இன்னும் நிறையா இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் ஃபுல்லாக அந்த வீடியோ பார்த்து போய் டவுன்லோட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இந்த மாதிரி சூப்பர் கேம்ஸ்லாம் இப்போ நான் காமிக்க போகிறேன் மக்களே. அடுத்து இந்தியன் தெஃப்ட் பைக் டிரைவ் 3D அப்படின்னு இருக்கு. ஓகே அப்படின்னு டவுன்லோட் பண்ணா வாட் இஸ் திஸ் ரா டே, என்னடா நடக்குது இங்கே டே, இந்தியன் பைக் டிரைவிங் 3Dயா? ஆனால் இது இந்தியன் பைக் டிரைவிங் 3D மாதிரி இல்லையே. ஆடா பாவீங்களா, இது இந்தியன் தெஃப்ட் ஆட்டோவும் கிடையாது, இந்தியன் பைக் டிரைவிங் 3Dயும் கிடையாது. ரெண்டுத்தையும் கலந்த மாதிரி ஒரு கலவையை பண்ணி வச்சிருக்கானுங்க மக்களே. ஆடா என்னடா சொல்கிறது கொய்யால டே, என்னடா டே இதில். ஆனால் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் நிறையா பவர்ஸ் இருக்கு மக்களே. போடு என்னடா எலும்பு கூட மாறிட்டானுங்க எல்லாரும். அடிச்சடியில் பாருங்கள் ஃபயர்லெல்லாம் எலும்பு கூட மாறிட்டானுங்க. போடு வேற மாதிரி இருக்கிறா டே 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 அப்பா டே மொட்டை மண்டா ஃப்ராங்க்லின் வேற மாதிரியான பவர்லாம் வச்சுருக்கானே. ஆஹா, ரெண்டுத்தையும் கலந்த கலவையாக இந்த கேம் பண்ணிக்கிறானுங்க. நல்லா தான் இருக்குது. பட் கிராஃபிக்ஸ் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது, விளையாடுறதுக்கும் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது. பட் உள்ள என்னடா காமெடி பண்ணி வச்சுக்கிறீங்க போலீஸ்காரனை பேண்டா, ஏன்டா என்னடா இது என்னென்னமா ஆகுதுடா கேமில். ஆக மொத்தம் இது ஒரு கோளாறான கேமுன்னு நம்ம இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்த என்ன இந்த மாதிரி கோளாறான கேம்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்தியன் தெஃப்ட் ஆட்டோ சிமுலேட்டரை காப்பி பண்ண கேம்ஸ்லாம். ஓகே, இதில் வந்து நம்ம வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா காரு கூட ஓட்டலாம். ஸோ கார் ஓட்டலாம், இதில் என்னென்ன இருக்கோ இந்த போலீஸ் கார் ஓட்டலாம், எல்லாமே ஓட்டலாம். ஸோ அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கானுங்க. இது என்னடா டே, என்ன ப்ரோ இது இத்தனை சூப்பர் கேரக்டராக ஒரே கேமில் அப்படின்னு கேட்பீங்க. எஸ், அது இல்லாமல் நம்ம கேமில் நீங்கள் ரொம்ப நாள் எதிர்பார்த்த பேட்மேன் கார் கூட இதில் இருக்குது. ஸோ இந்த கேமோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், இல்லை லிங்க் வேணும்னா இந்த வீடியோக்கு ஃபஸ்ட்டு ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே வந்து கேமுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ கேமுன்னு யார் ஸ்பெஷலாக இந்த சீட் கோடை மட்டும் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு நான் இந்த கேமோட லிங்க் இல்லைனா பேரை அமுச்சு விட்ருவேன். ஸோ என்ன கோடு வேணும்னா கேம் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். ஓகேவா? சரி, ஓகே, சூப்பராக இருக்கும். உண்மையாக இந்த பேட்மேன் கார் நம்ம கேமில் வரும்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் இன்னும் கொஞ்ச நாளில் வரப்போகுது. பட் இப்போயே விளாட்னா இந்த கேமில் நீங்கள் சத்தியம் விளாட்லாம். செம்மையாக இருக்குது இந்த பேட்மேனோட காரு. ஓகே, ஸோ இந்த கேமோட நேம் நம்ம சொன்ன மாதிரி கேம்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது இந்தியன் தெஃப்ட்டு. ஏன்னா அப்படியே வச்சுருக்கீங்க பேரை, நடுவில் மட்டும் 3D எடுத்து போட்டான். ஸோ கேம்குள்ளே போய் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இந்தியன் தெஃப்ட் ஆட்டோ அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து எடுத்து வச்சுருக்கான். அதே மாதிரி தான் இருக்குது, எந்த சேஞ்சும் கிடையாது. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் தெஃப்ட் ஆட்டோவில் வந்து என்னென்ன விஷயம் இருக்குமோ
எல்லாமே அப்படியே வந்து இந்த கேமில் இருக்க மக்களே. ஆக மொத்தம் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்தியன் தெஃப்ட் ஆட்டோன்னு சொல்லலாம். ஏன் தான் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா கொடுமை பண்ணுறான்னு தெரில. உள்ளே ஏதாச்சும் மாடிஃபை பண்ணால் கூட பரவாயில்ல, அப்படியே அந்த கேமே வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி விட்டுருக்கான் பாருங்க. அப்பா அரை மாதிரியான ஆள் இருப்பான் போலையே. ஸோ ஆக மொத்தம் இன்னைக்கு வீடியோவில் சும்மா செமையான காப்பி அடித்தா அடித்தான் காப்பி அடித்தா இந்தியன் தெஃப்ட் ஆட்டோ கேம்ஸை பற்றி தான் பார்த்தோம். ஸோ இதுக்கு மேலே நிறைய இந்த மாதிரி வீடியோ போட போகிறோம். டெய்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை பை, see you.